இசைஞானி இளையராஜாவின் இசை மழையில் கோலலம்பூர் புக்கெஜாரில் தேசிய ஹாக்கி அரங்கமே நேற்றிரவு மெய்மறந்து போனது. தொடக்கத்தில் மழை கொட்டினாலும் இளையராஜாவின் தீவிர ரசிகர்களை அது கொஞ்சமும் பாதிக்கவில்லை. ராஜா ராப்சோடி என்ற நிகழ்ச்சியின் பெயருக்கு ஏற்றாற்போலவே அவரின் இசையில் இரவா புகழ்பெற்ற 40 பாடல்கள் மற்றும் அட்டகாசமான பிஜிஎம் பின்னணி இசையால் அரங்கமே அதிர்ந்தது. 80ஆம் ஆண்டுகள் தொடங்கிய அவரின் இசையில் நீங்கா புகழ்பெற்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடப்பட்டன. இளையராஜாவுடன் கார்த்திக், எஸ்பிபி சரண், யுகேந்திரன், மலேசிய வாசுதேவன், மதுபாலகிருஷ்ணன் போன்ற பாடகர்களும் பாடல்களை பாடி மகிழ்வித்தனர். குறிப்பாக இதுவரை இல்லாத புதுமையாக ரசிகர்கள் ஏற்கனவே தேர்வு செய்த பாடல்கள் மேடையில் பாடப்பட்டன. அது தவிர மறைந்த சகாப்தங்களான பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், நடிகர் விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு ட்ரிபியூட் இசை அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சென்னை மற்றும் ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரிலிருந்து வந்திருந்த 70 இசைக்கலைஞர்கள் இசை விருந்து படைத்தனர். லண்டனில் சிம்பனி இசை நிகழ்ச்சியை முடித்த பிறகு இளையராஜா நடத்தும் இசை கச்சேரி இதுவாகும். அதோடு மலேசியாவில் இளையராஜா நடத்தும் 3வது நேரடி இசை நிகழ்ச்சி இது. கிட்டத்தட்ட 4 மணி நேரங்களாக தனது இசையால் ஒட்டுமொத்த அரங்கையும் இசைஞானி கட்டி போட்டார். ஆரம்பத்தில் பெய்த மழையால் நிகழ்ச்சி சற்று தாமதமாக தொடங்கியது. அவ்வப்போது ஒலிபெருக்கியில் சிறிய கோளாறு என ஆங்காங்கே சிறு சிறு குறைகள் இருந்தாலும் சுமார் 10,000 ரசிகர்களும் திருப்திப்படும் அளவுக்கு இசை மழையை இசைஞானி அள்ளி வழங்கினார். நிகழ்ச்சி முடிந்து அரங்கை விட்டு வெளியே வந்த ரசிகர்களின் முகத்தில் கண்ட சந்தோஷமே அதற்கு சான்று. அந்த இசை நிகழ்ச்சி அவருக்கே ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.